subscribe Sadhguru Sai Creations. முடி கொட்டுறதை நிறுத்துவதற்கும் நல்ல அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் அதே மாதிரி உடலும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், உடல் உறுப்புகளும் நன்றாக இருக்க வேண்டும், கண் நன்றாக இருக்க வேண்டும். கேசத்திற்கான ஒரு போஷாக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக மூணு பொருட்களை கொண்டு. சில பேர் எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க முடி கொட்டுது சார், கலக்க இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் பிரச்சனை இருக்குது, அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சி, ஆக மொத்தத்தில் முடியோட வளர்ச்சி, அதுக்கப்புறம் உங்களோட உடல் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கான ஒரு வளர்ச்சி. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாருக்குமே வந்து என்ன பார்த்திங்கனாக்கா, இந்த முடி வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும், அந்த ஸ்கேல்ப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும், எந்த பொடுகு இருக்கக்கூடாது, அரிப்பு இருக்கக்கூடாது, அதனால் உஷ்ணத்தின் காரணமாக முடி கொட்டக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தோடைய ஆசை தான். ஏன்னா முடி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம், அதுக்கப்புறம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு ஆசை தான். முடி கொட்டினாலே பார்த்திங்கனாக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சைக்காலஜிக்கலாகவே. முடி கொட்டுறதை நிறுத்துவதற்கும் நல்ல அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் அதே மாதிரி உடலும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், உடல் உறுப்புகளும் நன்றாக இருக்க வேண்டும், கண் நன்றாக இருக்க வேண்டும். ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான். இன்றைக்கி நிறைய நம்ம வந்து ஹேர் ஆயிலுக்கு போட்டிருந்தா கூட உடல் உள்ளுறுப்புகளை கூட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய அந்த சூப்பரான வேர்க்கால்களுக்கும் ஒரு போஷாக்கும், உடல் உறுப்புகளுக்கும் போஷாக்கும். ஏன்னா நம்ம தலையில் தேய்ச்சி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா நிறைய சியாக்காய், அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உசிலம்பொடி, சியாக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பூந்தி கொட்டை பவுடர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அரைச்சி பேக் மாதிரியே போடுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடி வளர்ச்சிக்காக மட்டும் கிடையாது, உடல் ஆரோக்கியம். கண் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடுனால் பொங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண் பொங்கச்சினாலே நம்ம உடல் உறுப்புகளும் பொங்க ஆரம்பிச்சிடும், வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நிவர்த்தி பண்ணணும். நிம்மதியான தூக்கம் போயிடுச்சு எல்லாத்துக்குமே. இது நிம்மதியான தூக்கத்தை தர வேண்டும் என்பதற்காக நிறைய கலவைகள் பேக்காகவே போட்டிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ கேசத்திற்கான ஒரு போஷாக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளாக மூணு பொருட்களை கொண்டு. ஒன்று ரோஸ்மேரியோடைய இலை, அது ரொம்ப முக்கியம். அது நம்ம தேவையான தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பேக் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அரிசியை ஊற வைத்த நீர், அதாவது கஞ்சி தண்ணியா அப்படின்னு கேட்கலாம். ஸோ கஞ்சி தண்ணி இல்லை, அரிசியை ஊற வச்ச, என்ன அரிசினா புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசியை ஊற வைத்த தண்ணீர். அதாவது நீங்கள் எப்போ ஊற வைக்கிறீங்க, ஒரு 3 ஹவர்ஸாவது ஊற இருக்கணும், இல்லைனா நைட்டே ஊற வச்சுருக்கணும். இந்த தண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேளை எனக்கு வந்து இந்த ஹேர்க்காக தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் நைட்டே ஊற வச்சு மீதி அரிசியை வந்து நம்ம காக்கக்குருவிகளுக்கு போட்டுடலாம். இல்லை நான் அந்த சாதத்துக்காகவே பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசியை களைவாங்க பார்த்திங்களா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் எப்படியாம 1 மணி நேரமாவது ஊற வைப்பாங்க. ஸோ நைட்டு ஊற வச்சு பகலில் எடுத்தால் ரொம்ப நல்லது. ஜீவராசி போட்டுமே அந்த ரைஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில பேர் போடுறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் போட்டுறாதீங்க, காடு கரை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போடுங்க. இந்த தண்ணி தான் இப்போ மெயின் இன்க்ரீடியன்ஸ். முடி வளர்ச்சிக்கும் அதேமாரி ரொம்ப அழகான ஒரு ஸ்கேல்ப்பை கொடுக்கும், அதாவது சத்தான. அப்போது அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய மிக்சியில் ஒரு டம்ளர் போட்டுக்கோங்க. அதில் ரோஸ்மேரி ஒரு கைப்பிடி இலை, நாட்டு மந்திரில் கேட்டாலே தருவாங்க. நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இந்த பேஸ்ட் மாதிரி ஆனதில் நம்ம என்ன பண்ணுறோம், அரைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கிறோம். என்னது, வெங்காயம். 2 வெங்காயம் போதும், ஒரு ஆளுக்கு தேவையானது 2 வெங்காயம் போதும். சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் எனக்கு கிடைக்கல பட்சத்தில் பல்லாரி கொஞ்சமாக போடலாம், சரிங்களா. ஆனால் சின்ன வெங்காயம் தி பெஸ்ட்டு. போட்டு நல்லா சின்ன வெங்காயம் 2, 1 டம்ளர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி, ரோஸ்மேரியோடைய இலை வந்து ஒரு கைப்பிடி, அவ்வளோதான். நல்லா அரைச்சிங்கனாக்கா அப்படியே பார்த்திங்கன்னா சட்னி மாதிரி ஆயிடும். அதை அப்படியே பேக்காக போட்டுக்கோங்க. எப்போ போடலாம், சனி ஞாயிறு வீட்டில் இருக்கும் போது எப்படி வேணாலும் போடுங்க. ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க, அவ்வளோதான். ஸ்கேல்பில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும், ஏன்னா வெங்காயம் போடுறீங்க இல்லையா. சரி, சில பேருக்கு அடுத்த நாள் நீங்கள் எல்லாம் 1 ஹவர் ஊற வச்சு குளிச்சிடுறீங்க, அடுத்த நாள் சில பேருக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க. அது சளி பிடிக்கிற விஷயம் கிடையாது, உடல் சூடு வெளியேறுவதின் காரணம். இந்த சளி வேறு, அந்த சளி வேறு. ஸோ அனிச்சியாக ஒரு ஹீட் உடம்பை விட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா சில பேருக்கு தான், எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது. உடனே பயந்துட்டு அடுத்த பேக்கை போடாதீங்க. ஆகா இது நமக்கு ஒத்துக்கலன்னு போட வேண்டாம்னு நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு சண்டே நீங்கள் போட்டு பாருங்கள், உங்கள் முடி அவ்வளோ அற்புதமாக வளர ஆரம்பிக்கும். ஸ்கேல்பில் பொடுகு இருக்காது, பெயின் இருக்காது. ஏன்னா வெங்காயத்தோடைய காரம் அதை அழித்துவிடும். வெங்காயத்துக்கு காரணம் மட்டும் கிடையாது, வேர்க்கால்களுக்கு மிகப்பெரிய ஒரு போஷாக்கை கொடுக்குது வெங்காயம். ஸோ வித்தான வித்து, முத்தான முத்து அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வெங்காயத்தை சொல்லலாம், பல விஷயத்துக்கு யூஸ் ஆகும், சரிங்களா. ஸோ அரிசி ஊற வைத்த தண்ணி சாதாரண விஷயம் கிடையாது, நம்மளுடைய பால்லையும் முடி முளைக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ரோஸ்மேரி, உங்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப தி பெஸ்ட்டான விஷயம். ஆண் பெண் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். கண்ணுக்கு குளிர்ச்சி, ஆக மொத்தத்தில்
முடியோட வளர்ச்சி, அதுக்கப்புறம் உங்களோட உடல் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கான ஒரு வளர்ச்சி. இது என்னாகும், வயசாக வயசாக குன்றி போகும் இல்லையா? நீங்கள் இதை யூஸ் பண்ண உங்களுக்கு அழகும் மிளிரும், உள்ள உறுப்புகளும் மிளிரும். ஆக வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். சில பேர் எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க, முடி கொட்டுது சார், கலக்க இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் பிரச்சனை இருக்குது, அங்கே இன்ஃபெக்ஷன் இருக்குது, சோரியாசிஸ் இருக்குது, அந்த மேலே இருக்கக்கூடிய ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, நிறைய டைப்பில் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ முடி வெடிக்குது எனக்கு. லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா முடி வளர்ந்துட்டு பார்த்திங்கன்னா முடிக்கும், டெயில் வந்து வெடிக்கும். இதுக்கு எல்லாமே தீர்வு வெங்காயம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உள்ளோடைய நம்ம போடக்கூடிய அந்த நீர், அரிசியை ஊற வைத்த அரிசியை கலைந்த நீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோஸ்மேரி தான் ரத்த ஓட்டத்தை சூப்பராக உள்ள வைக்கும். கிட்டத்தட்ட ஒரு வயலுக்கு நம்ம வந்து உரம் போட்டு வளர்க்குற மாதிரி தான். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு அடைப்புகள், அதேமாதிரி அழுக்கு அடைப்புகள், இது எல்லாமே சரி செய்து விடும். அப்போது முடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், அதோடய கருமை நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் அந்த காலத்தில் பயன்படுத்தின ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. நிறையா இருக்குது. ஆலிவரா, இதில் நீங்கள் வந்து ஆலிவரா ஒரு பீஸ் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது மெயினானது அது 3 சொல்லிட்டேன். இல்லை என்கிட்ட இவங்க வீட்டில் ஆலிவரா இருக்குது அப்படின்னா மேலே தோல் சீவிட்டு 2-3 பீஸ் உள்ளே போடுங்க. ஸோ அதை வந்து இன்னும் நல்ல ஒரு அந்த வளரும் போதே ஒரு க்ளோ கிடைக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். வளர்ச்சிக்கெலாம் கொடுத்தாச்சு. உங்கள்கிட்ட இதுக்காக ஐயோ நம்மள்ட்ட வந்து சில பேர் வந்து ஆலிவரா செடி இருக்காது, அதனால் என்ன பண்ணுவாங்க, செய்யாமே விட்டுருவாங்க. இந்த 3மே போட்டாலே சூப்பராக நல்லா முடி வளரும். அது நல்ல ஷைனிங் இருக்குது, இல்லை நல்ல இன்னும் எனக்கு வந்து இன்னும் அதோடைய பெட்டர் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆலிவரா ஜெல் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு பீஸ் உள்ளே போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் மிக 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 முக்கியமாக முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒன்று. ஸோ முடி, அழகான முடி, பளபளப்பான முடி. ஸோ இன்றைக்கி ஃப்ரேம் எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயந்தான். ஸோ இது ஈஸியாகவும் செஞ்சுக்கலாம், எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ உங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு நினச்சிடாதீங்க, அது உடல் சூடு அனிச்சையாக வெளியே கொடுக்கறது, அடுத்த நாள் இருக்கக்கூடிய கோல்டு. ஸோ சில பேருக்கு தான் இந்த கோல்டு வரும். திருப்பி நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது நமக்கு ஒத்துக்கலை, இது நமக்கு ரொம்ப உடம்பு கூலிங் ஆகிடுது அப்படின்னு நினச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. உடம்போட ஹீட்டை அதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு போஷாக்கையும், ஃபேஸே ஒரு க்ளோ அண்ட் கிளேர் கிடைக்கும் பாருங்கள், அங்கே இருக்குது. ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.